ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கைனமெட்டிக்ஸோட ஃபைனல் இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மோஷன் ஆஃப் த பிளேனும் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் தான் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் வீடியோ, இந்த லெசன், இந்த 2 லெசனுக்கு சேர்த்து ஃபைனல் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனை தான் ஃபுல்லாகவே டீல் பண்ண போகிறோம். இந்த ப்ரொஜெக்டைல், ட்ரெஜெக்டரி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இதெல்லாம் படித்தோம்ல, நேற்று படிச்சுட்டு வர சொன்னேன்னா இல்லையா? படிச்சுட்டு வர சொன்னேன்னா இல்லையாப்பா? படிக்கல? சரி, வெரி குட், நோ ப்ராப்ளம். எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நான் பல தடவை படித்து சொல்கிறது அதுதான். நஷ்டம் வந்து உங்களுக்கு மட்டும்தான். சரியா? சரி, ஓகே. சரி, ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்னென்னா, ஒரு பந்தை நான் வந்து இங்கேருந்து தூக்கி போடுறேன்னு வச்சுக்குவோமே, அப்போ அந்த பந்து என்ன பார்த்த ஃபாலோ பண்ணும்? இருங்க, இப்போ யாரோ வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு பாலாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்னால் தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி போகும்? சம் பேரபோலிக் பார்த்து இந்த மாதிரி போகுமா? கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் போயிருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் போயிருக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ இது வந்து 2D மோஷன் ஆயிடுச்சா? ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸில் போயிருக்கிறதுனால இது வந்து 2D மோஷன். இந்த 2D மோஷனை நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்? இந்த 2D மோஷனை என்னால் 1D மோஷனாக எழுத முடியும். கரெக்டாக இல்லையா? ஓ, இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனே தெரியலையா உங்களுக்கு? தேங்க்யூ, இப்போயாச்சும் சொன்னீங்க. ஸோ இதை நம்ம சொல்ல போகிறது கைனமெட்டிக்ஸ் நான் நடத்த போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யாரும் வந்திருக்காங்க, ஜஸ்ட் ஒரு மினிட். சார் ப்ரெசென்டிங், அவனை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சாரி, நான் அங்கிட்டு அந்த ஸ்க்ரீனில் இருக்கப்போ எனக்கு மெசேஜ்லாம் வராது, மெசேஜ் தெரியாது எனக்கு. ஓகேயா? அதனால் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜே சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வந்து தூக்கி போட போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பாத்தை தான் அது ஃபாலோ பண்ண போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் போயிருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் போயிருக்குது. அதனால் இது என்ன மோஷன்? 2D மோஷனா? கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ இந்த 2D மோஷனை வந்து நான் 1D மோஷனாக எழுத முடியும். புரியுதா இல்லையா? புரியுதா? 2D மோஷனை வந்து என்னால் 1D மோஷனை எழுத முடியும். அப்போ 3D மோஷனை நீங்கள் எப்படி எழுதலாம்? 1D மோஷனை எழுதலாமா? சரி, ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. நான் இது எப்படி எழுதிக்கலான்னா, நான் எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2D மோஷனாக இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? இதை 2,5ன்னு வச்சுக்கோமே. இந்த பாயிண்ட் வந்து 2,5னா நான் இதை வந்து 1 டைமென்ஷனில் எப்படி சொல்லுவேன்னா 2, 0லேருந்து நான் 2 வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இங்கே நான் எப்படி சொல்லுவேன்? 0லேருந்து 5 வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2D மோஷனை வந்து நான் 1D மோஷனாக சொல்ல முடியும். புரியுதா? புரியுதா இல்லையா? இப்போ எல்லாருக்கும் ஏன் ரொம்ப டல் அடிச்சுக்கிட்டே போறீங்க டெய்லி கிளாஸில்? என்னாச்சு? சரி. ஸோ இப்போ வந்து இந்த பேரபலிக் பார்த்தது 2D மோஷன். இந்த 2D மோஷனை வந்து 1Dயாக பிரிக்க போகிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட வெர்டிக்கல் மோஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னொன்று என்னது? ஹரிசாண்டல் மோஷன்.
இப்போ வந்து இது ஒரு வெக்டார், சரியா? இது வந்து என்னோட யூ வெக்டார்னு வச்சுக்கோ. இதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் எவ்வளோ, இதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் எவ்வளோ, இந்த வேல்யூ எவ்வளோ, இந்த வேல்யூ எவ்வளோ? வெக்டாரை ரிசால்வ் பண்ண தெரியுமா திவேதா? இது வந்து யூங்கிற ஒரு வெக்டார், ஓகேயா? இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ? இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டா, இந்த வேல்யூ எவ்வளோ? ஆங்கிள் தீட்டாப்பா. இந்த வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறேன். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் டீச் பண்ணேனா? சரி, இது வந்து நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில் சொல்லுங்கள். வெரி குட், சொல்லுங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில் இதோட வேல்யூ என்ன வரும்? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூவா? காஸ் தீட்டா ஃபார்முலா என்னப்பா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டியூஸ். அட்ஜசன்ட் வந்து எக்ஸ், ஹைபாட்டியூஸ் வந்து யூ. அப்போ எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா வந்து. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? காஸ் தீட்டா வந்து எக்ஸ் பை யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? யூ காஸ் தீட்டா. இது யார் சொன்னா? யூ காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த வேல்யூ எவ்வளோ? சம் ஒய்ன்னு வச்சுக்கோ. இதை சொல்லு, எவ்வளோ வரும்? இதோட வேல்யூ என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ வந்து யூ சைன் தீட்டா. எப்படின்னா இங்கே சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை யூ. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? யூ சைன் தீட்டா. புரியுதா? என்னடா இவ்வளோ டெல் அடிக்கிறீங்க? என்னாச்சு சாருமதி? புரியுதா? ஹர்னி, விபின், அப்புறம் அமைதியாக உட்காந்து புரியுதுன்னு கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் நான். அப்புறம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ புரிஞ்சுச்சா? சரி, புரியலன்னு இங்கே பாருங்க, ஒரு வெக்டார் இருக்கு, சரிங்களா? இது வெக்டார், இது வந்து சம் ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ? நான் சும்மா அசம்ஷனில் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? காஸ் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கப்பா. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட தீட்டா தெரியும், உங்களுக்கு வந்து எக்ஸ் தெரியாது, ஏ தெரியும், சரிங்களா? நீங்கள் வந்து இது படிச்சிங்களா இல்லை? அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு லெசன் படிச்சிங்களா? இது வந்து 10 வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ட்ரிக்னாமெட்ரி படிச்சிங்களா? ஹலோ, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டாலாம் உங்களுக்கு வந்து என்ன வேணும்? அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. அட்ஜசன்ட் வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், சரியா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு இங்கே தீட்டா கொடுத்துட்டாங்க, இந்த லென்த் கொடுத்துருக்கான். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைபாட்னியூஸ் கொடுத்துருக்கான். நீ சைன் தீட்டா போட்டேன்னா, சைன் தீட்டா போட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் கிடைக்கும். எனக்கு ஆப்போசிட் தேவையில்லை, கரெக்டாக இல்லையா?
எனக்கு என்ன வேணும், அட்ஜசன்ட் வேணும். அப்போ எனக்கு சைன் தீட்டாக்கு வந்து நான் வந்து காஸ் தீட்டா போட போகிறேன். காஸ் தீட்டா வந்து x/10. அப்போ இந்த 10 அங்கிட்டு போயிடுச்சுன்னா 10 × காஸ் தீட்டான்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ வந்துருமா? இதே தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளில் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வருது? ஸோ இங்கே வெக்டர் வந்து ஏங்கிறதுனால ஏ காஸ் தீட்டா. அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? இது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இங்கே போட்டுக்கோங்க, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஏ. ஏ சைன் தீட்டான்னு வருமா? சப்போஸ் இந்த வெக்டர் எனக்கு ஏக்கு பதிலாக யூ இருக்குன்னா என்ன வரும்? இங்கே யூ காஸ் தீட்டா யூ சைன் தீட்டா. புரியுதா? ஸோ இதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஒரு வெக்டரை வந்து ரிசால்வ் பண்ணுறது கற்றுக்கோங்க. வெக்டரை வந்து ரிசால்வ் பண்ணணும். இது வந்து நான் இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் சொன்னது. ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டரில் ஒரு டாப்பிக்காக நடத்தினேன். இப்போ உங்களுக்கு புரியறதே இல்லை, நான் புரிஞ்சு சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா யூ காஸ் தீட்டான்னு இருக்க போது, வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா யூ சைன் தீட்டான்னு இருக்க போகுது. இதோட பியூட்டி என்னன்னா, இந்த மோஷன் இதான் உங்களுக்கு என்ன மோஷன்னா ஒரு பேராபோலிக் மோஷன். சரியா? இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கோ, இது வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கோ. சரியா? இங்கே நீ போக போக என்ன அப்படின்னா இது வந்து 4ஆக தான் இருக்கும். இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த வெலாசிட்டி வந்து எப்பயுமே 4. இது என்ன வெலாசிட்டி? இங்கே பாரு, இது வந்து என்னோட வெக்டார், வெலாசிட்டி வெக்டார். அப்போ இது என்னது, இது என்னது, இது என்னப்பா? இது வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி. கரெக்டா? இது என்ன வெலாசிட்டி? வெர்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வெக்டர், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்குல்ல, இதை நான் வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று பார்த்தோன்னா ஒரு பந்து வந்து இப்படி மட்டும் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இன்னொரு இதில் என்னன்னா ஒரு பந்து வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். புரியுதா இல்லையா? புரியுதா? எஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பந்தை வந்து நீங்கள் இப்படி உருட்ட 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 அதோட ஸ்பீடில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குமா? அது வந்து இனிஷியலாக என்ன ஸ்பீடில் போயிருக்கோ அதே ஸ்பீடில் தான் போய்கிட்டே இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, இந்த வெலாசிட்டி என்ன வந்துச்சோ அந்த வெலாசிட்டி அப்படி இருக்குது. எந்த வெலாசிட்டினா ஹரிசாண்டல் வெலாசிட்டி is constant. எழுதிக்கோ, horizontal velocity is constant. சரியா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த போர்ஷனுக்கு மட்டும் வா. இந்த வேல்யூ நீ வந்து ஒரு பாலை வந்து மேலே போட 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 அதோட வெலாசிட்டி என்ன ஆகும்? ஒரு பாலை தூக்கி மேலே போடுறேன்னா அதோட வெலாசிட்டி என்ன ஆகும்பா? கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3னா இங்கே 2 ஆயிரும், இன்னும் மேலே போக 1 ஆயிரும். இந்த டாப் ஹையஸ்ட் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0. எந்த வெலாசிட்டி இது? இது என்ன வெலாசிட்டி? இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, இது என்ன வெலாசிட்டி? வெர்டிக்கல் வெலாசிட்டி. வெரி குட். வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவா இருக்குது? 0வா இருக்குது. இப்போ இந்த வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா கீழே வரப்போகுது. கீழே வரப்போ அது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருமா? ஆனால் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில். கரெக்டாக இல்லையா? புரியுதா? நான் வந்து ஒரு பந்தை வந்து மேலே இப்படி போட்டிருக்கேன். சொல்லுங்க, சொல்லுங்க, யாரோ சார் நீங்க? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் பண்ணலைங்க பாருங்கள். இந்த 2 காம்ப்ளிகேட்டட் மோஷனை வந்து நான் வந்து 2 சிம்பிள் மோஷனாக மாற்றிட்டேன். ஒரு 2 டைமென்ஷன் காம்ப்ளிகேட்டட் மோஷனை வந்து நான் 1 டைமென்ஷன் சிம்பிள் மோஷனாக மாற்றிருக்கேன். சரியா?
ஒரு மோஷன் எதை கவர்ன் பண்ணுதுன்னா அதோட ஹரிசாண்டல் வெலாசிட்டியை மட்டும் கவர்ன் பண்ணுது. ஓகேயா? அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இப்படி மட்டுமே ஒரு பால் போகுதுன்னு வச்சுக்குது, இதுதான் உங்களோட கான்செப்ட். சரிங்களா? இந்த மாதிரி மட்டும் உங்கள் பால் போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதான் என்னன்னா உன்னோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்னொரு இதில் என்னன்னா ஒரு பால் வந்து உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. சரியா? இது பார்த்தோன்னா இது ஒரு 1 டைமென்ஷன் மோஷன். ஒரு பால் வந்து சும்மா நேராக மேலே தூக்கி போட்டு கீழே எடுத்தாலும் அது 1 டைமென்ஷன் மோஷன் தான். கரெக்டாக இல்லையா? ஸோ இதை பார்த்தனா உனக்கு ஆக்சுவலி இது ஒரு 2 டைமென்ஷன் மோஷன். இந்த 2 டைமென்ஷன் மோஷன் நான் என்ன பண்ணிட்டேன், 2 1 டைமென்ஷன் மோஷனாக பிரிச்சிருக்கேன். புரியுதா? மற்றவங்களுக்குலாம் என்ன சரி விபின் உங்களுக்கு புரியலன்னு சொல்ல வேண்டியதானே, அமைதியாக உட்காந்து தான் என்ன அர்த்தம்? யாழ்னி ஸோ இப்போ வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்துக்கோ. உன்னோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னவா இருக்கு, ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களோட வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதா, டிக்ரீஸ் ஆகிட்டு போய் என்ன ஆகும், 0ன்னு ஆகும். 0க்கு அப்புறம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருமா? கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? மற்றவங்களாம் ஏன்பா இப்படி ரெஸ்பாண்டே இல்லாமல் இருக்கீங்க? மைக் ஆன் பண்ணிட்டு புரியுதுன்னு சொல்றதுக்கு வலிக்குதா? சரி ஏதோ பண்ணுங்க. The speed of a projectile at its maximum height. மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து உனக்கு 2 வெலாசிட்டி இருக்கும். என்னென்ன வெலாசிட்டி, வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். உன்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன இருக்கும், டாப் பாயிண்டில். உன்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0. அப்போ அங்கே இருக்க போகிறது ஒரே ஒரு வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் நம்ம எப்படி எழுதுவோம், யூ காஸ் தீட்டான்னு எழுதுவோமா? கரெக்டாக இல்லையா? யூ காஸ் தீட்டான்னு எழுதுவோம் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை. ஓகே, ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட் இஸ் half of its இனிஷியல் ஸ்பீட். ஸோ அதோட இனிஷியல் ஸ்பீட் வந்து என்னோட யூ வெக்டார் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலோட பாதி. ஸோ இனிஷியல் வந்து யூ அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஹைட்டில் இந்த யூ காஸ் தீட்டாவோட இதோட பாதி தானே. புரியுதா இல்லையா? டேய் இது மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கிற வெலாசிட்டி, இது என்னது இனிஷியல் வெலாசிட்டியோட பாதி. இது 2 ஈக்குவல்ன்ட்டோம். இப்போ உனக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ கேட்குறான். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அதோட வேல்யூ என்ன, 60 டிகிரி. இதில் ஈஸியான கொஷின், பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இப்போ பாரு என்ன சொல்லியிருக்காங்க, த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் த இனிஷியல் பாயிண்ட் ஏங்கிற இந்த பாயிண்டில் அதோட வெலாசிட்டி என்ன இருக்குது, 2i + 3j. ஐ வந்து பார்த்தனா உன்னோட ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஏன்னா ஐ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குல்ல, நீ வந்து ஐ கேப்னு போடலாம், இல்லைன்னா காஸ் தீட்டான்னு போடலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரில் எழுதுறப்ப. சரியா? ஸோ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 2i. ஒய் ஆக்சிஸில் வேல்யூ என்னது, 3j. புரியுதா இல்லையா? அப்போ இந்த பாயிண்டில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தனா இதை என்னோட மோஷன். இதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஹரிசாண்டல்னு வெர்டிக்கலாக பிரிச்சுக்குவேன். சரியா? இப்போ நல்லா பாரு, இந்த ஹரிசாண்டல் என்னவா தான் இருக்கும்,
கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வெர்டிக்கல் என்ன ஆகும்பா, குறைஞ்சாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னா நெகட்டிவ்ல. கரெக்டாக இல்லையா? அப்போ உன்னோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன இருக்குது, 2y - 3j. கரெக்டா? புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2, ஒய் ஆக்சிஸில் வந்து 3. ஓகேயா? ஸோ இது பார்த்தோன்னா நீட் கொஷின் தான். ஸோ இப்போ பார்த்தோன்னா உன்னோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி வித் ஹரிசாண்டல். நீ ஹரிசாண்டலுக்குள்ளே உன்னோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும். பட் இதுலேருந்து இது வரைக்கும் நீட்டில் கொஷின் வந்தது இல்லை. சரியா? ஸோ உன்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கிளில் அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அந்த ஆங்கிளில் உன்னோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாகவே சால்வ் பண்ணலாம். இது எப்படி வந்துச்சுன்னா சொல்கிறேன் உனக்கு. ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் காம்பனண்ட் நீ எப்படி எழுதுவே, ux is equal to u cos θன்னு எழுதிருவியா? கரெக்டாக இல்லை? ஏன்னா இதோட வெலாசிட்டி வந்து cos θ. இங்கே வெலாசிட்டி என்ன ஆகும் பாரு, வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுமா? கரெக்டாக இல்லையா? எஸ், அந்த வெலாசிட்டி வந்து எப்படி குறையுதுன்னா u sin θ. இது வந்து வெலாசிட்டி v is equal to u plus 18 எழுதுவோமா? கரெக்டாக இல்லையா? ஸோ உன்னோட வெலாசிட்டி ux is equal to u sin θ. ஆக்சிலரேஷன் வந்து நெகட்டிவாக, ஏன்னா -g போட போகிறோம், ஏன்னா மேலே போகுதா, அப்போ -gt. சரியா? இங்கே பாருப்பா, ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டலில் வந்து எப்பவுமே u cos θ தான். வெர்டிக்கல் என்ன போடுவோம், u sin θ. ஸோ யூக்கு பதிலாக u sin θன்னு போட்டிருக்கேன். ஆக்சிலேஷன் வந்து -g, டைம் வந்து t. ஓகேயா? அப்போ உன்னோட வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு u cos θ. இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ i கேப். இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, y ஆக்சிஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், j கேப். இப்போ இதோட மேக்னிடியூட் யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் u cos θ the whole square plus u sin θ minus gt the whole square. புரியுதா? ஸோ அதான் இந்த இடத்துல போட்டிருக்குது. ஓகேயா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே வந்து உன்னோட ஆங்கிள் பார்த்துன்னு வச்சுக்கோ, tan θ இஸ் ஈக்குவல் டு uy பை ux. ஆக்சுவலி இது வந்து y ஆக்சிஸில் uy பை ux. ஸோ uy எவ்வளோ வருது, ux எவ்வளோ வருது, அது கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? புரியுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த நீ ஒரு பந்தை தூக்கி போட போகிறேன்னா அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிட்டு வந்திருக்கு. சரியா? ஒரு பால் நீ தூக்கி போட்டேன்னா அது மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ இதுக்கு வந்து ஒரு புக்கில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த டெரிவேஷனை ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். சரியா? எனக்கு என்ன வேணும், டைம் ஆஃப் ஃப்ளைட் வேணும், t வேணும். கரெக்டாக இல்லையா? நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா ஒரு பந்தனை வந்து கீழேருந்து இப்படி மேலே தூக்கி போடுறேன். சரியா? மேலே போகிறதுக்கு அதை எடுத்துக்க போகிற டைம் வந்து சம் டீன்னு வச்சுக்கலாம். இது வந்து எந்த ஆக்சிஸில் போகுது, y ஆக்சிஸில் போகுது. இப்போ எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போடலான்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v is equal to u plus at. வெர்டிக்கலாக தான் போகுது. v is equal to u plus at. t பார்த்தனா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான டைமு. சரியா? ஒரு பாலை தூக்கி போட்டப்போ இந்த மேல் பாயிண்டில் அதோட வெலாசிட்டி என்ன ஆயிரும்,
0. இதோட வெலாசிட்டி எவ்வளோப்பா? பாலோட வெலாசிட்டி என்ன எழுதுவீங்க? வெர்டிக்கல் வெலாசிட்டி வேணும் இப்போ எனக்கு. வெரி குட். u sin theta மைனஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து g, அதனால் மைனஸ் g t. ஓகேயா? அப்போ gt இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? u sin theta. அப்போ எனக்கு டைம் வேணும்னு சொன்னால் u sin theta டிவைட் பை g. சரியா? இது என்ன டைமு? இது என்ன டைமு? இல்லை, இது என்ன டைமு? பாலை வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான டைமு. ஆனால் டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து மேலே போகுது, மேலேருந்து அகைன் என்ன ஆகும்? கீழே வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ மேலே போகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் கீழே வரதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து சேம். அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ பார்த்தோன்னா டோட்டல் டைம் வந்து 2 டைம்ஸ் இந்த டைமா? அப்போ 2u sin theta by g. ஸோ இந்த u sin theta வந்து என்னது ஆக்சுவலாக? உன்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? அதான் ரெண்டு தடவை அதே இது போட்டோன்னா 2 டைம்ஸ் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த u sin theta ஆக்சுவலாக என்னதுன்னா என்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டி, அதனால் uy-ன்னு எழுதியிருக்கேன். புரியுதா? யாழ்னி இருக்கியா? யாழ்னி அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கா, அது பேர் ஏதோ கோபால்னு வரும். அந்த பொண்ணு பேர் என்னப்பா? நீங்கள் உங்களுக்கு புரியுது, நீங்கள் 11 தானே? இல்லை, நீங்கள் 12th. சாரி ஓகே, நீங்கள் 12th. நம்ம அந்த ஒரு பொண்ணு தான் 11th. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அந்த ஃபார்முலாவை? ஸோ நீங்கள் ரெண்டு ஃபார்ம்லேயே எழுதிக்கோங்க. ஒன்று 2u sin theta by g. ஸோ இந்த u sin theta வந்து uy அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ அகைன் ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டை இங்கேருந்து மேலே தூக்கி போட போகிறேன். இதுதான் எனக்கு ஹைட்டாக இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ எனக்கு ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று s is equal to ut plus half at square, இந்த ஃபார்முலா போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா என்னது? 2as is equal to v square minus u square. ஓகேயா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து யோசிச்சு பாரு. 2a, ஏயோட வேல்யூ என்னென்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால அது ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் g. எஸ். ஃபைனல் வெலாசிட்டி என்னப்பா இருக்கும் இந்த இடத்துல? ஜீரோ. இனிஷியல் வெலாசிட்டி என்னப்பா? u sin theta the whole square. இப்போ எனக்கு s வேணும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஸோ இந்த மைனஸும் மைனஸு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் s இஸ் ஈக்குவல் டு, s வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. ஓகே. ஸோ எஸ்ஸுக்கு வந்து நான் ஹச்னு கூட வச்சுக்கிறேன். ஹைட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. புரியுதா? டவுட் இருக்கா யாருக்காச்சு? ஸோ
ரொம்பவே சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை எனக்கு வந்து நான் அந்த ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணுவேன், s = ut + ½ தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா அதுலேயும் பண்ணி பார்த்துக்கோ. உனக்கு வேணா u வந்து u sin θ, உனக்கு டைமோட வேல்யூ என்ன வந்துச்சு, u sin θ/g வந்துச்சா. ஸோ u போட்டேன், அடுத்து u sin θ/g, இது வந்து டைமோட வேல்யூ, ப்ளஸ் ½ ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவ், அப்போ இங்கே மைனஸ் ஜி, டைமோட ஸ்கொயர், டைம் அகைன் என்னது u² sin² θ/g². ஸோ இப்போ நீ இது கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு பார்த்தோன்னா u² sin² θ/g மைனஸ் ½ u² sin² θ/gன்னு இருக்கும். 1லேருந்து பாதி போச்சுன்னா பாதியா, ஸோ அதான் இந்த வேல்யூ. ஸோ உனக்கு வேணால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போட்டிருக்க ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகேயா? ரேஞ்சுனா என்னப்பா, இங்கேருந்து இங்கே போக போகுது, கரெக்டா இல்லையா? இங்கேருந்து ஒரு பால் வந்து இங்கே வரைக்கும் போய் சேர போகுது. நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, என்னோட ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு ஃபார்முலா, எனக்கு வந்து ஆக்சிலரேஷன் இருக்க போகிறதே இல்லை, கரெக்டா? அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைமா, கரெக்டா இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ, கரெக்டா இல்லையா? புரியலையா? யார் யாருக்கு புரியுதோ மைக்கில் புரியுதுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. மற்றவங்களுக்குலாம் என்னப்பா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ இப்போ உங்களோட வெலாசிட்டி என்ன, இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி எடுத்துக்கணும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos θ. டைம் எவ்வளோ, டைம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, u sin θ/g அப்படின்ட்டு, கரெக்டா இல்லையா? u² sin θ cos θ/g. நான் என்ன பண்ணுறேன்னா மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். 2 sin θ cos θக்கு பதிலாக நான் என்ன போடலாம் ஹர்னி, 2 sin θ cos θக்கு பதிலாக, வெரி குட், இருக்கியா ஹர்னி? ஸோ இப்போ பார்த்தோன்னா இதான் இந்த 3 ஃபார்முலா, டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாரு, 2u sin θ/g, சரியா? ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலா சேம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா நீ எப்படி எழுதலாம், 2 என்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டினால uy/g அப்படின்னு எழுதிக்கலாம், சரியா? ஸோ இதில் என்ன வந்துச்சு ஆக்சுவலாக /2g தானே வரும். ஓகே ஓகே, இது வந்து ஓகே. ஸோ நான் மாற்றி போட்டிருக்கேன், ஹைட் வந்து கீழே இருக்குது, அது வந்து மேலே இருக்குது. ஆக்சுவலாக ஹரிசாண்டல் ரேஞ்சே /2g வரும்ல. ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஃபார்முலா யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா, u² sin 2θ/2gன்னு வராதா? இப்போ டெரிவேஷன் பார்ட்டில் தப்பு இருக்கா? இல்லை இல்லை, எங்கே தெரியுமா தப்பு இருக்குது, நம்ம டோட்டல் டைம் என்ன பார்த்தோம், 2u sin θன்னு பார்த்தோமா, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ, 2u sin θ. ஸோ ஆக்சுவலாக நம்ம sin 2 விட்டதுனால நான் இங்கே மேலே கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா, சரியா? ஸோ ஆக்சுவலாக நீ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ,
இல்லைன்னா இந்த ஃபார்முலா. இதுலேருந்து நீ இது எப்படி எழுதுவேன்? யூ காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? யூ காஸ் தீட்டா ஆக்சுவலாக என்னது? என்னோட என்ன வெலாசிட்டி? யூ காஸ் தீட்டா. அப்போ யூஎக்ஸ்னு எழுதிக்கலாமா? யூ சைன் தீட்டா வேணா எப்படி எழுதலாம்? uy 2 டிவைட் பை ஜி. அப்போ பார்த்தோன்னா இந்த வேல்யூனை வேறு எப்படி எழுதலாம்னா 2 ux uy பை ஜி அப்படின்னு எழுதலாமா? இதை நான் எப்படி எழுதிக்க முடியும்? u sin theta the whole square நான் எப்படி எழுதலாம்? u sin theta வந்து uy the whole square by 2g. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ சப்போஸ் வந்து உனக்கு வந்து தீட்டா கொடுத்துட்டானே ஸ்ட்ரெயிட்டாக நீ தீட்டா போட்டுரு. சப்போஸ் வந்து அவங்க ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீ இந்த ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. A body is projected with a speed of 30 meter per second at an angle 30 degree. ஓகேயா? அதோட வெலாசிட்டி எவ்வளோ? யூவோட வேல்யூ எவ்வளோ? மீட்டர் பர். ஆங்கிள் எவ்வளோனா 30 டிகிரி வித் வெர்டிக்கல். வெர்டிக்கல் கூட 30 டிகிரினா என்ன அர்த்தம்ப்பா? இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரின்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம டெரிவேஷன் ஃபுல்லாகவே ஆங்கிள் எங்கே எடுத்தோம்? இங்கே தானே ஆங்கிள் எடுத்தோம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. இப்போ ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹைட். ஹைட்டோட ஃபார்முலா என்னது? u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. கரெக்டாக இல்லையா? எஸ். u ஸ்கொயர் பண்ணு 30 ஸ்கொயர் சைன் 60 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 10. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 900. சைன் 60 வேல்யூ என்ன? √3யா? √3/2 அதை ஸ்கொயர் பண்ணுன்னா 3/4 டிவைட் பை 2 இன்ட்டு 10. இது கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எதை கேன்சல் பண்ணலாம்? ஸோ கேன்சல் பண்ணவே இது 45 கிடைக்கும். 45 இன்ட்டு 3/4. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். 45 இன்ட்டு 3 எவ்வளோ? 135/4. சரியா? புரியுதா? யாருக்கு புரியல சொல்லு. இல்லை, யார் யாருக்கு புரிஞ்சிச்சுனாச்சும் ரிப்ளை பண்ணுங்கடா. ஓகே. ஸோ இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா என்னது? 2u sin theta by g. கரெக்டாக இல்லையா? 2 யூவோட வேல்யூ என்னப்பா? 30. sin 60 டிகிரி வேல்யூ என்ன? √3/2. ஜியோட வேல்யூ 10. ஸோ இது கேன்சல், இது கேன்சல். அப்படின்னா டைம் எவ்வளோ ஆகுது? 3√3 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேட்குறாங்க. ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? u sin 2 theta u ஸ்கொயர் sin 2 theta by g. கரெக்டாக இல்லையா? ஓகே. இப்போ u ஸ்கொயர் 900. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா sin 2 theta. ஸோ sin 60யோட 2 போட்டேன்னா sin of 120யா? sin of 120 டிகிரி வேல்யூ என்னப்பா? sin 120யோட வேல்யூ என்ன? sin 120 வேல்யூ என்னப்பா? ஹலோ,
இருக்கீங்களா யாராச்சும்? ஸோ அதான் ட்ரிக்னாமெட்ரி இன்னும் படிக்கல. அப்படின்னா என்னென்னா சைன் ஆஃப் பை மைனஸ் 16 போடலாமா? ஸோ பை வந்து 180. இதான் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமும் சொன்னேன். 180 மைனஸ் 60 வந்து சைன் 60. ஸோ சைன் 60யோட வேல்யூ என்ன? √3/2. ஜியோட வேல்யூ வந்து 10. இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 45√3 மீட்டர். புரியுதா? ஸோ பார்த்துக்கோ, ட்ரிக்னாமெட்ரி ஒர்க் ஆகுதா இல்லையா? அதான் நீங்கள் படிக்கிறது இல்லைடா, ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா கஷ்டம். சரி, ஓகே. The velocity of the projection of a projectile is given by u is equal to 5i plus 10j. இப்போ வந்து உனக்கு ஆங்கிளே கொடுக்கல பற்றி இந்த கொஷினில். அப்போ என்ன பண்ணுறது? ஆங்கிள் கொடுக்காத கொஷினுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது ஐயோட வெக்டர் தான் என்னென்னா யூஎக்ஸா, உன்னோட ஹரிசாண்டல். இது வந்து உன்னோட வெர்டிக்கல் யூஒய். புரியுதா? இப்போ வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்குறாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்னப்பா? 2u sin θ/g. ஸோ இந்த இது கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து 2uy/gன்னு எழுதுவோமா? கரெக்டாக இல்லையா? எஸ். uy வேல்யூ என்ன? uy வேல்யூ என்ன? uy வேல்யூ என்னப்பா? ஓகே. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். மேக்ஸிமம் ஹைட் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்னது? குட் மார்னிங் மேம். சொல்லுங்கள் மேம். கேட்குதா மேம்? சொல்லுங்கள் மேம். கேட்குதா மேம்? நான் பேசுகிறது கேட்குதா? சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள். நான் பேசுறதுல உங்க மற்றவங்களுக்கு கேட்குதா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குதா? நம்ம ஹைட்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? மொத்தம் 3 ஃபார்முலா தான் இன்னைக்கு கிளாஸ்லேயே. u²/2g. ஸோ இந்த u² sin ஸ்கொயர், இங்கே தீட்டா இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து uy²/2gன்னு எழுதியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இவ்வாறு இதில் இருக்கும். இந்த ஃபார்முலா பார்த்தோன்னா நேராக ஒரு 3 ஃபார்முலா சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றுமே பண்ணல. u sin θ வந்து uy, அப்போ u² sin ஸ்கொயர் θ வந்து uy². அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி uy வேல்யூ என்ன? ஸோ 10²/2 × 10 வேல்யூ என்ன வரும்? கரெக்டா? ஓகே. ரேஞ்சோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? u² sin 2θ/g. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அதை u2ux uy/gன்னு பார்த்தோம். 2ux வேல்யூ என்ன? 5. uy வேல்யூ என்ன? 10. g வேல்யூ 10 மீட்டர். புரியுதா? ஸோ வந்து நீ ஆன்சர் எப்படி கொண்டு வர அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. சரியா? நீ ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்முலா இப்போ நான் கொடுத்த இந்த 3 ஃபார்முலா இருக்குல்ல, இந்த 3 ஃபார்முலா தெரியாதனால அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, tan θ is equal to uy/ux அப்படின்னு போட்டுக்குவாங்க. ஸோ 10 என்ன கிடைக்கும்? 5 அப்படின்னா 2. அப்போ தீட்டோட வேல்யூ என்ன வருது? tan inverse of 2ன்னு வருமா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வேணும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா நம்ம ஃபார்முலாலாம் அதான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக காஸ் தீட்டா போடலனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம சைன் தீட்டா போட போகிறோம். இந்த ஒரு ஃபார்முலாவில் தான் காஸ் தீட்டா வரும், அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டாக்கு மாற்றிட்டோம். அப்போ இந்த தீட்டா வச்சுக்கிட்டு நீ சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும்.
அப்போ பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அதுக்கு பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபார்முலா இது வந்து எந்த புக்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேயா? ஸோ மேபி வந்து புதுசாக எழுதுனா தமிழ்நாடு புக்கில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சிபிஎஸ்சி புக்கிலலாம் இந்த ஃபார்முலா கிடைக்காது உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலோட ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவும் பார்த்துன்னு வச்சுக்க இந்த டெரிவேஷன்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த டெரிவேஷன் உங்களுக்கு நான் ஈஸியாக ஆக்கிட்டேன். என்ன பண்ணோம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பாரு, வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வெலாசிட்டி v = u + at சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மேலே போகணுன்னு v வந்து 0 ஆயிரும். அப்போ u sin θ - gt ஏன்னா டைம் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கான டைம். ஸோ மேலேருந்து கீழே வரதுக்கான டைமும் அதே வேல்யூவாக தான் இருக்கும். அதனால் வந்து 2 டைம்ஸ் போட்டேன். ஒன்று டெரிவேஷன் முடிஞ்சு. மேக்ஸிமம் ஹைட்டு அகைன் நான் கீழேருந்து மேலே தூக்கி போட போகிறேன். ஸோ 2as = v² - u². வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது வந்து அகைன் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டினால u sin θ. அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா u² sin² θ/2g. இது வந்து என்னோட ஹைட்டு. ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போக போகுது. அப்படிங்கிறதுனால நான் வந்து வெலாசிட்டி இன்டூ டைம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வெலாசிட்டி வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி இல்லாமல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, நான் இந்த டைரக்ஷனில் போகிறதா ஹரிசாண்டல் வெலாசிட்டி எடுத்திருக்கேன். டைம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அது வந்து மேலே போயிட்டு கீழே வர டைமு மொத்தத்தையும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா u² sin 2θ/g கிடச்சிரும். இது மூணுத்தையும் நான் கன்சால்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணுமோ ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அது வந்து உங்களோட பர்சனல் விஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த ஃபார்முலா வந்து புக்கில் இல்லைனாலும் திடீர்னு இந்த மாதிரி கொஷின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கொஷினில் ஆங்கிள் இல்லாத கொஷினில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மட்டும்தான் நீ ஹெல்ப் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. உன்னோட ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். சரியா? உன்னோட ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்ப்பா, அதுக்கு வந்து என்ன 2 sin θ cos θன்னு போட்டுக்கலாமா /g. ஹைட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், u² sin² θ/2g. இப்போ நான் வந்து சப்போஸ் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த u² கேன்சலா, இந்த sin²ம் இங்கே இருக்க ஒரு sin θ கேன்சல் ஆயிருமா, இந்த gயும் கேன்சலா. அப்போ r/h = 2 cos θ / sin θ × 2. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா உன்னோட ரேஞ்ச். ஸோ cos θ/sin θ வந்து cot θ அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், உனக்கு tan θன்னு ஆயிருமா. tan θ 2 2s are 4 × h. சரியா? புரியுதா இல்லையா? ஸோ ஒன்றும் இல்லை, உனக்கு வேணா இங்கே வந்து 4/tan θன்னு போட்டுக்கலாமா. sin by cos வந்து tan அப்படிங்கிறதுனால டினாமினேட்டர் tan θன்னு போட்டிருக்கேன். இந்த tan θ இந்த சைடு வந்துச்சுன்னா r tan θ = 4h. ஸோ இது பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வச்சு ஒரே ஒரு வருஷம் கொஸ்டின் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அந்த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரிசாண்டல் ரேஞ்சு அதாவது ஆரும் உன்னோட மேக்ஸிமம் ஹைட்டு ஹச்சும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது, r tan θ = 4h. கரெக்டாக இல்லையா? இந்த ஆரும் ஹெச் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு சைடு ஆறு கேன்சல் ஆயிருமா, ஏன்னா ஆரோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ சேம். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் tan θ = 4. அப்போ θ = tan inverse of 4. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? இதிலேருந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆயிரும், ஏன்னா ஆரும் ஹச்சும் ஈக்குவல். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். சரியா?
புரியுதா? சொல்லுங்க. மற்றவங்க யாருக்குமே எதுவுமே இல்லையா? சரி. A particle is projected with a velocity v such that its range is twice. ஓகே, ரேஞ்ச் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? twice the great height. ரேஞ்ச் வந்து உங்களோட ஹைட்டை விட 2 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அப்போ உங்கள் ரேஞ்சோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கா? என்ன ஃபார்முலா இருக்குது? r tan theta is equal to 4h. ஓகே, இப்போ வந்து ஆரோட வேல்யூ வந்து 2hன்னு போட்டுக்கலாமா? கரெக்டாக இல்லையா? ஸோ இது கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் tan theta is equal to what? 2. கரெக்டாக இல்லையா? இப்போ tan thetaவோட வேல்யூ 2. இதுக்கப்புறம் நீ சால்வ் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த கொஷின் வந்து இப்படியும் சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தட். என்னோட ஹைட்டோட ஃபார்முலா என்னது? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. என்னோட ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? ரேஞ்ச் ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர், ஸோ 2 sin தீட்டா காஸ் தீட்டா போட்டாலும் சரி, sin 2 தீட்டா பை g. சரியா? இப்போ வந்து இது வந்து இதுக்கு ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ரேஞ்ச் வந்து இதோட 2 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ ஆக்சுவலாக நீ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஒரு tan தீட்டாவோட வேல்யூ என்னது? 2ன்னு சொல்லியிருக்கான். ஸோ நீ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறான்னு ரொம்ப டைம் ஆகும் சால்வ் பண்ணுறதுக்கு. அது நான் இப்போ சொன்ன அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன சொல்லியிருக்கான்? tan 2 தீட்டா வந்து என்னது? 2. tan 2 தீட்டா அப்படின்னு சொன்னால் என்ன ஈக்குவேட் பண்ணும்? புரியல? sin 2 தீட்டா uy அந்த மாதிரி போட்டுக்கலான்றீங்களா? சரி, அந்த மாதிரி போட்டு அந்த ux uy ஃபார்முலா. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு யூஎக்ஸும் யூஒய் தெரியாதுல்ல. ஸோ ஒரு கொஸ்டினில் வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 2 வந்து யூஎக்ஸு, இந்த 3 வந்து யூஒய். இங்கே அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tan தீட்டா வந்து ஒன்றுமே இல்லை, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ வந்து 4/1. அப்போ நீ இது ஹைபாட்னிஸ் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க கூடாதா? ஹைபாட்னிஸ் என்ன வரும் இதுக்கு? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4, 4 + 1 5. அப்போ இது வந்து √5. கரெக்டாக இல்லையா? அப்போ sin தீட்டா வேல்யூ என்ன கிடைக்கும் உனக்கு? 2/√5. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ வந்து வந்துட்டு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்சோட இந்த ஃபார்முலா இருக்குது. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2 தீட்டா. அகைன் 2 தீட்டா போடுறது கஷ்டங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டுக்கிறேன். 2 sin தீட்டா காஸ் தீட்டா பை g. u ஸ்கொயர் இன்டூ 2 sin தீட்டா வேல்யூ என்னப்பா? 2/√5. காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? cos theta பார்ப்பா adjacent by hypotenuse 1/√5. tan theta தான் 2 divided by g. ஸோ இப்போ இது நீ சால்வ் பண்ணுன்னு சொன்னால் 4u ஸ்கொயர் பை 5gன்னு வருமா? 2 2s are 4, √5 into √5 5. 4u ஸ்கொயர் பை 5g. ஸோ இங்கே வந்து யூக்கு வந்து வின்னு இருக்கிறதுனால 4v ஸ்கொயர் பை g. சரியா? புரியுதா? இதுவா?
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் படி புரியுதா? ஏதாச்சும் புரியுதான்னு பாரு. இங்கே பாரு, ஒரு ப்ரொஜெக்டைல வந்து ஒரு 45 டிகிரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் லான்ச் ஆகிருக்குது இந்த இது. எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் அதோட எலிவேஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஹையஸ்ட்க்கு ஸ்பெல்லிங் தப்பா, ஹெச்ஐவி, பரவாயில்ல விட்டுருவோம். சரியா? ஸோ இதுதான் உன்னோட கொஸ்டின். ஸோ இப்போ அந்த இருக்கிற ஆங்கிள் வந்து சம் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கோ. நம்மளுக்கு தெரியாதனால என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட டோட்டல் ரேஞ்ச் வந்து ஆர் அப்படின்னு சொன்னால் இந்த பாதி எவ்வளோ? r/2. மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ? h. கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற ஆங்கிள் வந்து சம் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுருக்கிறதுனால என்னோட tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸா? tan தீட்டா ஃபார்முலா என்ன? இந்த மொத்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகேயா? இந்த ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன்ல, இந்த ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு ஆங்கிள் தெரியுதா? இந்த ஆங்கிள். அதான் நான் நீ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஆங்கிள் 45 டிகிரி. இப்போ நான் ட்ரையாங்கிள் வரைகிறேன், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, இது ஆல்ஃபா. சரி, அப்போ tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸா? tan தீட்டா என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் இல்லை ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ்? யாரோ ஒருத்தம், பரவாயில்ல. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? h. அட்ஜசன்ட் எவ்வளோ? r/2. இப்போ உனக்கு இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, கரெக்டாக இல்லையா? இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது ஆல்ரெடி. என்ன ஃபார்முலா? உன்னோட மேக்ஸிமம் ரேஞ்சுக்கும் இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? r tan theta 4h. அப்போ tan 45 வேல்யூ என்ன? 1. தீட்டா வந்து இந்த ஆங்கிள். ஸோ tan 45ஓட வேல்யூ 1. ஸோ tan 45 இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா r இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4hன்னு கிடைக்கும். அந்த r இஸ் ஈக்குவல் டு 4hன்னா அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். tan, ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். ஓகேயா? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2h. ஆரோட வேல்யூ என்னது? 4h. hh கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். சரியா? ஸோ நான் திரும்பி சொல்லிடுறேன் உனக்கு. இங்கே இருக்கிற ஆங்கிள்னா ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த வெக்டாருக்கும் ஹரிசாண்டல், இந்த ஆங்கிள் 45 டிகிரி. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சு. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நம்ம ரேஞ்சோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் u²
sin 2 theta by g. கரெக்டா இல்லையா? இப்போ உனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா இங்கே பாரு, u வந்து வெலாசிட்டி, g வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நீ ரேஞ்சை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற ஆங்கிளை மாற்றணும். கரெக்டாக இல்லையா? நீ வந்து தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டேன்னா உனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2 into 0. sin 2 into 0 வேல்யூ என்ன? 0 தான். sin 0 வேல்யூ என்ன? 0. ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் 30 டிகிரி போடு. இங்கே 30 போட்டால் என்ன ஆகும்? sin 60 வேல்யூ இல்லைன்னா 15 வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றா போகலாம். 15 வச்சுக்கோ. இங்கே 15 போட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? 30. sin 30 வேல்யூ என்ன? 1/2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 30 போட்டேன்னா 60 ஆயிரும். ஸோ sin 60 வந்து √3/2. 45 போட்டேன்னா 45 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுப்பா. 2 into 45. 2 into 45 எவ்வளோ? 80யா? டூ இன்ட்டு 45 எவ்வளோ? 80யா இல்லையா? அப்பா 90. ஸோ sin 90 வேல்யூ என்ன? 1. இப்போ உனக்கு எப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதுன்னு பாரு. இதில் எது மேக்ஸிமம்? இருக்கிற பெரிய வேல்யூ எது? 45 டிகிரியில். ஸோ உனக்கு அதுவும் கன்ஃபியூஷன் நடந்துச்சுன்னா உன்னோட சைன் கிராஃப் வந்து எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும் உனக்கு? 90 டிகிரிக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ மேக்ஸிமம் எப்போனா 90 டிகிரிக்கு. அதோட வேல்யூ வந்து 1. அதாவது sin 2 தீட்டாவோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? sin 2 theta is equal to sin 90 டிகிரி. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து சைனும் சைன் போயிடுச்சுன்னா 2 theta is equal to 90. அப்போ தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ? அப்போ நீ வந்து 45 டிகிரியில் உன்னோட ப்ரொஜெக்டைலில் விட்டனா இது வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். புரியுதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் லைவ் கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டை கூட பண்ணி பார்க்கலாம். இதுக்குன்னு ஒரு துப்பாக்கிலாம் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பந்தெல்லாம் இருக்கான்னு தெரில இப்போ. ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 45 டிகிரியில் தான் என்ன பண்ணணும்? ப்ரொஜெக்டைல விடணும். ஸோ விட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபார்முலா என்ன ஆயிரும்னா u²/gன்னு மட்டும் இருக்கும். ஏன்? ஏன்னா sin 90 வந்து 1 ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே ஓகே. ஸோ இந்த கொஷின் பாரு, ரொம்ப சிம்பிள். A missile is fired for maximum range. Range maximum. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 45 டிகிரி. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஞ்ச் எவ்வளோ? ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? u²/g. 20 × 20/10. ஆன்சர் என்ன? 60 போட்டுருவோமா? 40. சரியா? டவுட் இருக்கா? ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாலே உனக்கு வந்து இதான் ரேஞ்சோட ஃபார்முலா. இது ப்ரோ, இது ரேஞ்சோட ஃபார்முலா. மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து 1 ஆயிரும். sin 2 theta வந்து 1. ஓகேயா? அதனால் u²/g. அதனால் u²/gன்னு போட்டேன். டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாரு, 2 particles are projected with same initial velocity. ரெண்டுத்தோட வெலாசிட்டி என்ன சொல்லிட்டாங்க? சேம்.
ஆனால் அதோட ஆங்கிள் வந்து வேறு வேறு. ஓகேயா? இப்போ என்ன அப்படின்னா இதில் எது கரெக்ட்? அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹைட்டை ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் ஹைட்டை வந்து ரீச் பண்ணுவாங்களா? ஈக்குவல் ஹைட்டோட ஃபார்முலா என்னப்பா? ஹைட்டோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் டூ ஜி. இந்த u ஸ்கொயரும் 2g வந்து கான்ஸ்டன்ட், கரெக்டாக இல்லையா? அப்போ பார்த்தனா உனக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த h1/h2 வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா 1/sin ஸ்கொயர் தீட்டா 2. இது ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா h1 is equal to h2 சொல்லிடலாமா? இது ரெண்டு ஈக்குவல்னு வச்சுக்கோ, இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ h1 is equal to h2 வருமா? இங்கே பாரு, இதோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னா இது கேன்சல் ஆயிருமா? அப்போ h1 is equal to h2 வந்துருமா உனக்கு? அப்போ நீ இது பண்ணு. இப்போதைக்கு தீட்டாவில் வந்து 30 டிகிரி போடு, அப்புறம் 60 டிகிரி போடு, உனக்கு ஈக்குவல் வருமா? நோ. நெக்ஸ்ட் வந்து டைமோட ஃபார்முலா என்னப்பா? டூ யூ sin theta by g. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த 2u/g கான்ஸ்டன்ட், அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் t1/t2 வந்து sin theta 1/sin theta 2 இருக்கணும். இப்போ இந்த sin theta 1 theta 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா t1 t2 ஈக்குவல் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இப்போ தீட்டா போடு, sin 30 போடு, sin 60 போடு, ஈக்குவல் வருதா? அப்போ இது என்னது? தப்பு. மிச்சம் இருக்கிறது வந்து ரேஞ்சு. ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? அகைன் பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் பை ஜி வந்து கான்ஸ்டன்ட். அப்படின்னா r1/r2 இஸ் ஈக்குவல் டு sin ஆஃப் 2 × 30 டிவைட் பை sin ஆஃப் 2 × 60. எஸ், sin ஆஃப் 2 × 30 வேல்யூ என்ன? sin 60யா? √3/2. sin ஆஃப் 120 வேல்யூ என்னப்பா? எல்லாம் கேன்சல் ஆயிருமா? அப்போ r1 is equal to r2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது பேர் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி. இது பேர் என்னது? வச்சுட்டேமா? வெல்கம் மேடம். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி. இந்த ட்ரெஜெக்டரியோட ஈக்குவேஷன் என்னன்னா, இதில் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ என்ன, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்திருக்க வரைக்கும் என்ன அப்படின்னா, உன்னோட ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? 0. ஏன்னா என்ன சொல்லிட்டோம் நம்ம? ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சிலரேஷன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு வாட்? 0. யூஎக்ஸோட வேல்யூ என்னப்பா? வெரி குட், u cos theta. இப்போ வந்து எனக்கு x வந்து ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ x is equal to ut plus half a t square போடலாமா? வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணு, என்ன கிடைக்கும்? u ஓட வேல்யூ என்ன? u cos theta. கரெக்டாக இல்லையா? t வந்து t தான். இதான் என்னதுன்னா என்னோட x. இதே மாதிரி எனக்கு y வேணும். yல வந்து ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு -gங்கிற ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். சரியா? இப்போ யோட வேல்யூ என்னது? u sin theta அப்படின்னு பார்த்தோமா? அப்போ y is equal to ut plus half at square ஃபார்முலாவில்
போட்டு அப்படின்னு சொன்னால் u sin theta into t minus half gt ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்னோட டைம் என்ன கிடைக்குதுன்னு பாரு, எக்ஸ் பை யூ காஸ் தீட்டான்னு கிடைக்குமா? ஸோ அதை வேணும்னா நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டைமோட வேல்யூ என்னது? எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா. அப்போ எனக்கு ஒய் என்ன கிடைக்கும்? யூ சைன் தீட்டா இன்டூ டீயோட வேல்யூ என்ன? எக்ஸு காஸ் தீட்டா. ஸோ அந்த யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எக்ஸு tan தீட்டான்னு வருமா? புரியலையா? புரியலன்னா கேளுங்க. இங்கே பாரு, y is equal to u sin theta minus half gt square. ஸோ இங்கே t இருந்துச்சு, நம்மளுக்கு x is equal to என்ன வந்துச்சுன்னா u cos theta into tன்னு வந்துச்சு. இப்போ இங்கேருந்து டீயோட வேல்யூ என்ன வருதுன்னா x by u cos thetaன்னு வருது. இந்த டீயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y is equal to u sin theta into x by u cos theta. புரியுதா? இப்போ கேன்சல் பண்ணு. x tan தீட்டான்னு வருதா? வருதா இல்லையா? மைனஸ் ஹாஃப் ஜியோட வேல்யூ என்ன? ஜி தான். டைமோட வேல்யூ என்ன? இந்த வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து மேலே வந்துச்சுன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஆயிருமா? கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபார்முலா, ஒரு சில புக்கில் வந்து இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கிறாங்க. இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதுவோம், தப்பு இல்லை. என்ன அப்படின்னா டிவைட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாங்க ஒரு சில புக்கில். ஒரு சில புக்குனா அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா ஒன்றும் கஷ்டம் இல்லை, இது வந்து கம்பேர் மட்டும் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிருமா? அந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவாங்க. புரியுதா? ஒன் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை யூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவாங்க. சரியா? ஒன்று பண்ணல, இந்த காஸ் ஸ்கொயர் வந்து மேலே கொண்டு போயிட்டா 1 + tan ஸ்கொயர்னு ஆயிரும். புரியுதா? இதில் வந்து எக்ஸ் என்னதுப்பா? எக்ஸ் என்னது இங்கே? எக்ஸு எக்ஸ் ஆக்சிஸில் அதோட மேக்னிட்யூட் கேட்கல. எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ. சரியா? அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ். சரி, நம்ம முன்னாடி தான் இந்த வெக்டாரில் வச்சு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்னா என்னன்னு கேட்டேன். அப்போதைக்கு நான் எக்ஸ் இது மட்டும் எடுத்தேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, யூ காஸ் தீட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா உன்னோட இந்த வேல்யூ, ஒய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உன்னோட இந்த வேல்யூ. சரியா? ஸோ அதான் இந்த ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஸோ இது வந்து ஸோ அடுத்து ஒரு சில ப்ராப்ளமில் இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் மட்டும் பண்ணுவோம்.
எழுதியாச்சா? the equation of projection is y is equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, நீ இந்த ஃபார்முலாவை ஞாபகப்படுத்து. உன்னோட ஃபார்முலா என்னது? எக்ஸு டேன் தீட்டா, கரெக்டா? மைனஸ் ஜிஎக்ஸ் ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, கரெக்டா இல்லையா? ஃபை இஸ் ஈக்குவல் டு இதுனா சொல்லுமா? ஓ எஸ் சார், நீ எனக்கு எஸ் கேட்காம சார்னு மட்டும் கேட்டுச்சு. இப்போ பாரு, இதை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தோன்னா இங்கே எக்ஸ் இங்கே இருக்கா? அப்போ டேன் தீட்டாவோட வேல்யூ என்னது? அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் ஈக்குவேட் பண்ணு. எக்ஸு டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் √3x. எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன? டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 60. 60 வந்து இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இதை நீ மார்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நன் ஆஃப் த அபுங்கிறது ஒரு ஆப்ஷனில் இருக்குது. சரியா? அப்போ சப்போஸ் இந்த ஃப்ரெண்டில் இருக்க வேல்யூ வந்து தப்பான வேல்யூ கொடுத்துட்டு நன் ஆஃப் த அபோ தானே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்போ உனக்கு அப்போ வந்து இப்போ 60, அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. அப்போ வந்து இதுவா இல்லை நன் ஆஃப் த அபோவான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ பாரு, ரெண்டாவது டேர்மை ஈக்குவேட் பண்ணு. gx ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு gx ஸ்கொயர் பை 2. இதான கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. gx ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்னப்பா? 60ன்னு சொல்லிட்டீங்க. 1 பை cos 60 வேல்யூ என்ன? ஒன் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது மேலே வந்துருச்சுன்னா 2 ஸ்கொயர் வந்துருமா? அப்போ யூவோட வேல்யூ என்னது? √2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ நான் ஒன்றுமே பண்ணல, நான் கம்பேர் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த கொஸ்டினை பாரு, நான் கம்பேர் பண்ண போகிறேன். என் ஃபார்முலா என்னது? y இஸ் ஈக்குவல் டு, சீக்கிரம் சொல்ல, ஃபார்முலா என்ன? எக்ஸு டேன் தீட்டா மைனஸ் ஹாஃப் ஜிஎக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அந்த 2 கரெக்டாக இல்லையா? அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னு ஹரிசாண்டல் ரேஞ்சு. ஹரிசாண்டல் ரேஞ்சு இந்த எக்ஸ் வேல்யூ அந்த ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரேஞ்ச் வந்து யூ ஸ்கொயர் sin 2 தீட்டா பை ஜின்னு பார்த்தோம்ல, அது கண்டுபிடிப்போம், நோ ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் தீட்டா. ஸோ இங்கே எக்ஸ் டேன் தீட்டோட வேல்யூ என்ன வருது? tan theta is equal to 16. அப்படின்னா sin theta by cos theta is equal to what? 16. அப்போ sin theta ஓட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம்? 16 cos theta ன்னு எழுதலாமா? அப்படி இல்லைன்னா நீ வந்து tan theta is equal to 16 போட்டு ஒரு பைத்தகரஸ் தியரம்ல எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 16 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து 16 அப்படின்னா நீ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த வேல்யூ எவ்வளோ, அதுலேருந்து sin theta cos theta எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது இதை பாரு, இதையும் இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? நல்லா பாரு, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், இது இங்கிட்டு போய் 2 ஆயிரும். கரெக்டா? இப்போ நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னு சொன்னால் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு? 2gயா? கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன கேட்குறாங்க? ரேஞ்சு கேட்குறான். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? யூ ஸ்கொயர், சொல்லு ஃபார்முலா என்ன?
sin 2 theta. ஸோ sin 2 theta இல்லைன்னா 2 sin theta cos thetaன்னு கூட வச்சுக்கலாம் பை g. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து u ஸ்கொயர் பை ஜியோட வேல்யூ வந்து 2 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? கரெக்டா இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பாரு. யூ ஸ்கொயர் பை ஜியோட வேல்யூ என்னன்னா 2 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ 2. இந்த சைன் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன வேல்யூப்பா போடலாம்? 16 காஸ் தீட்டான்னு போடலாமா? அடுத்து வந்து இங்கே காஸ் தீட்டா இருக்குது, அதுக்கு வந்து நான் காஸ் தீட்டானே வச்சுருக்கேன். காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும். அது வந்து இது கூட கேன்சல் ஆயிரும். 16 2 சார் 32 இன்டூ 2 வந்துருச்சா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த கொஷின் பாரு, கொஞ்சம் பெரிய கொஷின். த ப்ரொஜெக்டைல் இஸ் ஃபயர்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்து. எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இதான் எர்த்துனா இதோட சர்ஃபேஸ் வந்து ஃபயர் பண்ணுறேன். எவ்வளோனா 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில். ஒரு ஆங்கிள் வந்து தீட்டா இருக்குது. அனதர் ப்ரொஜெக்டைல் ஃபயர்ட் ஃப்ரம் அனதர் பிளானட். இன்னொரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துலேருந்து. ஸோ சேம் ஆங்கிளில் நீ ஃபயர் பண்ணுற, ஆனால் என்ன ப்ராப்ளம்? சாரி, சேம் ஆங்கிளா? இங்கே பாரு, இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டைல் போயிருக்குது, இன்னொரு பிளானெட்டில் பண்ணுற, ஆனால் ஆங்கிள் சேம், ஆனால் வெலாசிட்டி வேறு. சரியா? புரியுதா இல்லையா? இது வந்து எர்த்து, இது வந்து இன்னொரு பிளானெட், ஏதோ ஒரு பிளானெட். என்ன கொஷின் புரியுதா? இங்கே வந்து வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பர் செகண்ட், இங்கே வந்து என்னது 3 மீட்டர் பர் செகண்ட். இங்கே ஆங்கிள் தீட்டா, இங்கே ஒரு ஆங்கிள் என்னது தீட்டா தான். சரியா? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாலோஸ் அ ட்ரெஜெக்டரி விச் இஸ் ஐடென்டிக்கல் வித் த ட்ரெஜெக்டரி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஃபயர்ட் ஃப்ரம் த எர்த். இந்த ரெண்டு ட்ரெஜெக்டரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சரியா? த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த பிளானட் இஸ். நம்ம பிளானட்டோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்துட்டான், அவங்க பிளானெட்டில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லிட்டேன்னா ட்ரெஜெக்டரி வந்து சேம். ட்ரெஜெக்டரி நான் என்னன்னு பார்த்தோம், y is equal to x tan theta minus half gx square by u square cos square theta. இது வந்து ரெண்டுத்துக்கு சேம்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எர்த்தில் கரெக்டா x tan theta புரியுதா இல்லையா மைனஸ் half gx square. சார் எர்த்தோட ஜியோட வேல்யூ எவ்வளோ 9.8ன்னு சொல்லியிருக்கானா, x ஸ்கொயர் டிவைட் பை u 5ன்னு சொன்னாங்களா. இதுவும் அந்த பிளானெட்டில் x tan theta மைனஸ் ஹாஃப் g தெரியாது x ஸ்கொயர் டிவைட் பை அங்கே வெலாசிட்டி வந்து 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போ பார்த்தோன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருமா? ஆகுமா ஆகாதா? அந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உனக்கு இருக்கிறது பாரு 1/2 9.8 x ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 gx ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல், மைனஸ் ஆஃப் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். அப்போ ஜியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 9.8 இன்டூ 3 ஸ்கொயர் டிவைட் பை 25. சரியா? இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் வந்து வெரைட்டி ஆஃப் ரேஞ்சில் இருக்கா. அப்போ நீ இது 9.8 நீ சும்மா 10ன்னு கூட வச்சுக்கோ. அதே மாதிரி 3 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 9, நான் அதுக்கு பதிலாக ஒரு 10ன்னே வச்சுக்கிறேன். டிவைட் பை 25, 5 சார் இது வந்து 2, இது வந்து 1, இங்கே 2, ஸோ 4. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்ன பண்ணியிருக்கேன், நியூமரேட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அ மினிட். நான் நியூமரேட்டர் என்ன பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆன்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும். கரெக்டாக பேசிக் கேல்குலேஷனில் சொன்னேன்ல, நான் இந்த 9.8 பதிலாக 10ன்னு எடுத்திருக்கேன், இந்த 9க்கு பதிலாக 10ன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஆன்சர் 4. ஸோ 4ஐ விட சின்ன வேல்யூ
3.5. ஸோ நீ வந்து சப்போஸ் இதை வந்து நான் 9.8 தான் எடுப்பேன், இன்டூ 9 டிவைட் பை 25 இது போட்டேன்னா உனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் வந்து ஆப்ஷன் பார்த்தேன். ஆப்ஷன் பாரு எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் சம் ஹைட். ஏதோ ஒரு ஹைட்டில் இருந்து நீ தூக்கி போட போகிற. சரியா? அதாவது நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கீழேருந்து நீ மேலே தூக்கி போடுவேன், அது மேலேருந்து திரும்பி கீழே வரும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மேலேருந்து கீழே மட்டும் எல்லாமே பாதி பாதி ஆயிடுச்சா? என்னப்பா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நீ இங்கே கிரவுண்டில் நிற்ப. இந்த கிரவுண்டில் இருந்து நீ ஒரு பாலை வந்து மேலே தூக்கி போடுவ, அது என்ன ஆகும்னா கிராவிட்டினால திரும்பி கீழே வந்துடும். இந்த கேஸில் என்ன அப்படின்னா நீ மொட்டை மாடியிலேருந்து சும்மா கீழே தூக்கி போட போகிற. ட்ராப் பண்ணுறது வேறு, தூக்கி போடுறது வேறு. ட்ராப் பண்ணுற அப்படின்னு சொன்னால் யூவோட வேல்யூ வந்து 0. ஆனால் இங்கே தூக்கி போட போகிற. சரியா? அப்போ யூவோட வேல்யூ வந்து 0 ஆகாது. சரியா? ஆனால் இந்த இடத்துல நீ வெர்டிக்கல் காம்பனண்ட்டையும் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை பிரிச்சனா இந்த டாப் பாயிண்டில் வந்து உன்னோட வெர்டிக்கல் காம்பனண்ட் என்னவா இருக்கும்? இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் இந்த இடத்துல எழுதியிருக்கேன்ல, இது வந்து 0 இருக்கும். இது நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். கரெக்டாக? ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தூக்கி போடுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வரப்ப உனக்கு வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்காது. கரெக்டா? அப்போ உன்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டி, அதாவது என்னோட uy இஸ் ஈக்குவல் டு 0. என்னோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்க போகுது? -g. கரெக்டா? என்னோட ஹைட்டு இங்கே பார், ஹைட் வந்து ஹெச்னு கொடுத்துருக்கேன், அது வந்து டவுன்லோடுங்கிறது -hன்னு எடுத்துக்கிறேன். டைம் வந்து t. அப்போ s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ போட போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து u வந்து 0ங்கிறதுனால என்ன ஆயிடும்? ½ இருக்கும். h இஸ் ஈக்குவல் டு ½ இதுலேருந்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் இது மல்டிப்ளை பண்ணனா t² இஸ் ஈக்குவல் டு 2h/g. அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு √. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா நீ வந்து மேலேருந்து கீழே தூக்கி போடுறப்ப, புரியுதா? அது வந்து கீழேருந்து மேலே தூக்கி போடுறப்ப அந்த வேல்யூ, மேலேருந்து கீழே தூக்கி போட்டோன்னா இது மட்டும்தான் கிடைக்கும் உனக்கு. அதே மாதிரி ரேஞ்ச், இப்போ ரேஞ்ச் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். கரெக்டா? அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? ரேஞ்ச் நம்ம போனதுலேயே பார்த்தோம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். கரெக்டாக இல்லையா? என்னோடய வெலாசிட்டி வந்து u, டைம் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2h/g. அப்போ என்னோடய ரேஞ்சு இஸ் ஈக்குவல் டு u இன்ட்டு √2h/g. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெலாசிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ, ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ அதாவது வெக்டாரில் எழுதுறப்ப என்ன ஆகுனா எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஒன்று கான்ஸ்டன்ட் யூன்னு மட்டும்தான் இருக்கும். இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன ஆகும்னு பார்த்தோன்னா உனக்கு ஜிடியை பொறுத்து மாறும். சரியா? நம்ம பார்த்தோம்ல, உன்னோட வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து இப்படி கீழே வர 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 இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஒன்றும் இல்லைடா, v இஸ் ஈக்குவல் டு u + at தான் எழுதியிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ வந்து -g போட்டிருக்கேன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இந்த வெக்டரோட மேக்னிடியூட் வேணா √(g(u)² + gt² போட்டால் வெக்டரோட மேக்னிடியூட் கிடச்சிரும். அதான் ஸ்பீடு. வெக்டர் கொடுத்துட்டு ஸ்பீடு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதோட மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சேன்னா உனக்கு வந்து ஸ்பீடு கிடச்சிரும். சரியா? இப்போ ட்ரெஜெக்டரியோட ஈக்குவேஷன், அதோட ஈக்குவேஷன் பண்ண மாதிரி ட்ரெஜெக்டரியோட ஈக்குவேஷன்
ஸோ நான் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருவா, இல்லைன்னா ஃபுல்லாக சரி டிரைவே பண்ணிடுறேன். எக்ஸுங்கிறது இடத்துல பார்க்க போகிறோம். யூஎக்ஸோட வேல்யூ வந்து யூ, ஆக்சிலரேஷன் இருக்க போகிறது இல்லை, ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், எஸ்எக்ஸ் பார்த்தனா சம் எக்ஸு. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயரா. இது வந்து 0, ஏன்னா ஏ வந்து 0ங்கிறதுனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இங்கே வேல்யூ எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு யூ பை எக்ஸு. ஒய் ஆக்சிஸில் பார்க்குறப்போ உன்னோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 இருக்கும், ஆக்சிலரேஷன் கண்டிப்பாக இருக்க போகுது -gங்கிற அளவுக்கு. ஒய் ஆக்சிஸில் வந்து உனக்கு ஹைட் மட்டும்தான், அந்த ஹைட்டை வந்து சம் ஹச்சுக்கு பதிலாக ஒய்னு வச்சுக்கலாம். நம்ம அப்படி தான் பண்ணோம், அங்கேயும் ஒய்ன்னு எடுத்தோம். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் -y இஸ் ஈக்குவல் டு இங்கே u 0, அப்போ -12 GT ஸ்கொயர். இந்த half கேன்சல் ஆயிடுச்சு, சாரி மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y இஸ் ஈக்குவல் டு ½ GT ஸ்கொயர். டீயோட வேல்யூ வந்து u பை எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ½ gx ஸ்கொயர் பை u ஸ்கொயர். ஓகேயா, புரியுதா? ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நடத்துனதுலேயே நிறையா ஃபார்முலா கொடுத்துட்டேன் உனக்கு. இது எல்லா ஃபார்முலையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இந்த ஃபார்முலா மறந்தே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அப்பா இவ்வளோ பார்த்துட்டோமா, இந்த ஃபார்முலா சரியா, இந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் கரெக்டான ஃபிசிக்ஸோட ஐடியாஸ் எல்லாமே யூஸ் பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, இது நான் வரேன். ஸோ இந்த வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்களா? Okay, a particle A is dropped from a height and another particle B is thrown in a horizontal direction. என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க, அண்ட் அனதர் பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன், இதை வந்து த்ரோ பண்ணுறாங்க. இப்படி த்ரோ பண்ணுவாங்க, ஆனால் நம்மளுக்கே தெரியும், நீ நேராக தூக்கி போட்டோன்னா கிராவிட்டினால அது எப்படி தான் வரப்போகுது, இப்படி தான் வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? with a height of 5 meter per second from the same height. The correct statement is, இதில் எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் புரியுதா உனக்கு? ஒரு பார்ட்டிக்கலை மேலேருந்து சும்மா ட்ராப் பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, இங்கேருந்து இப்படி தூக்கி போடுறாங்க. சரியா? ஹலோ, எஸ். இப்போ வந்து ஸோ இப்போ வந்து இது ஒரு கேஸாக எடுத்துக்கோ, இது ஒரு கேஸாக எடுத்துக்கோ. இந்த இது இப்போ ரெண்டுலையுமே டைம் என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் என்னப்பா ஆகும்? இவர் ஏதோ ஒரு ஹைட், நம்மளுக்கு ஹைட்டு தெரியாது, வந்து ஹச்னு வச்சுக்கோ. இனிஷியலாக நீ ட்ராப் பண்ண போகிற, அப்போ என்னோட யூ என்ன ஆயிடுச்சு? 0. அப்போ யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயருங்கிறதுனால யூடி வந்து 0 ஆயிரும். அப்போ ½ ஜி, கரெக்டா? டைம் வந்து டி ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நீ டீயை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னால் √2h/g. இது என்னன்னா ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ஆனால் நம்ம ஆல்ரெடி செகண்ட் கேஸ்க்கு இதே டெரிவேஷன் தான் டிரைவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுமே என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேயா? நீ ஒரு பாலை வந்து அப்படியே ட்ராப் பண்ணுறது, ஒரு பாலை தூக்கி எறிகிற அப்படின்னு சொன்னால் அது ரெண்டுமே சேம் டைமில் தான் வந்து கீழே வந்து விழுகும். சரியா? ஒரே ஒரு பொண்ணு தான் பாவத்தில் எஸ் சார் பண்ணிக்கிட்டு இருக்கான். A projectile is fired horizontally with a speed
98 மீட்டர் per செகண்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் 490 மீட்டர் ஹில். 490 மீட்டர்லேருந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி தூக்கி போடுறாங்க ஹரிசாண்டலாக. ஆனால் நம்மளுக்கு தெரியும் நீ நேராக தூக்கி போட்டாலும் கிராவிட்டினால எப்படி தான் வரப்போகுது, அது வந்து இப்படி தான் வரும். கரெக்டாக இல்லையா? ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட். டைமோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஹைட் எவ்வளோப்பா? 490. கிராவிட்டி எவ்வளோ? 9.8. எஸ், இப்போ நீ இதை கேன்சல் பண்ணேன்னா உனக்கு 50 டைம்ஸ் வரும். அப்போ ரூட் ஆஃப் 2 × 50 அதாவது 100. கரெக்டா? 100ஓட ரூட் எவ்வளோ? 10 செகண்ட்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டார்கெட் ஃப்ரம் த ஹீல். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுருந்தோம். எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? கரெக்டாக இல்லையா? என்ன இப்போ எதுவும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. ஹரிசாண்டல் ரேஞ்சு பார்த்தோமா இல்லையா? என்னாச்சு? சரி, நான் என் வேலையை மட்டும் முடிச்சிடுறேன். u × டைம். ஸோ யூவோட வேல்யூ எவ்வளோனா 98. டைம் எவ்வளோ? ஸோ நீ டைம் கண்டுபிடிக்கலன்னா இந்த ஃபார்முலா போடணும் 2h/g. பட் அதோட வேல்யூ 10 அப்படின்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சேன். ஸோ 98 × 10 அதாவது 980 மீட்டர். சரியா?